உன் மந்தையில் இன்பமாக உந்தன் பாதையோடே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். பேசலா 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 பேசலா. நம்முடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவை நன்றி உலர்தத்தோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரா சோத்ரம் 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 சோத்ரா. பேசலா 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 பேசலா. சோத்ரம் 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 சோத்ரா. இயேசுவே சோத்ரம் 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 சோத்ரா. ஆமென். சோத்ரம் 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 சோத்ரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சோத்ரம் 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 சோத்ரா. நான் இந்த ராத்திரியெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை பத்திரப்படுத்தி இந்த கால வேளையிலே தேவனை துதிக்க முடியாய், அவருடைய நாமத்தை உயர்த்த முடியாய் கர்த்தர் நமக்கு தந்ததான பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக தேவனை நாம் சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. வைசலா 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 வைசலா. சோத்ராம் 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 சோத்ரா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ராம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பத்திரப்படுத்த முடியாது. இந்த 17ஆம் தேதி முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் நடத்தி தர முடியாது. நேசருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவாதி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். யோபுக்கு உண்டான எல்லாவற்றிலும் வேலையும் பாதுகாப்பு இருந்தது போல இந்த நாளிலே தேவன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாக்க முடியாது, பத்திரப்படுத்த முடியாது. நேசருடைய கரத்தில் ஒப்பிடுவோம். நமக்கு தேவன் தந்ததான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு மேலும் கல்வார் ரத்தத்தை வைத்து நாம் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. வைசலா 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 வைசலா. சோத்ராம் சோத்ராம் சோத்ரா. சோத்ராம் 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 சோத்ரா. சோத்ராம் 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 சோத்ரா. சோத்ராம் 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 சோத்ரா. சோத்ராம் 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 சோத்ரா. சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். சோத்ராம் 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 சோத்ரா. ஏசப்பா சோத்ராம் 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 சோத்ரா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்மை காக்கிற நேசராக இருக்கிறார். அப்படினால நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எழும்பி வருவதான துரைத்தனத்தின் வல்லமைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்கி ஜெயம் தர முடியாது. ஜெயம் தருகிற நேசருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சோதரிப்போ. சோத்ராம் 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 சோத்ரா. வைசலா 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 வைசலா. ஆமென். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்ன தேவன் இந்த நாள் முழுவதும் அவர் நமக்கு பரிகாரியாக இருந்து அவர் உன் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியும் இருந்து விலக்குவேன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியாது,
பத்திரப்படுத்த முடியாது. வியாதி பலவீனங்கள் ஒருவரை தொடாதபடி கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த முடியாது. நேசருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து சோத்தரிப்போ. சோத்ராம் 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 வீசலோ 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 வீசலோ. சோத்ராம் 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 சோத்ராம். இயேசுவே நல்லவர் நல்லவர் நல்லவர். சோத்ராம் 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 சோத்ராம். நமக்கு கொடுத்ததான எல்லா ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும். எல்லா இடங்களில் இருக்கிறதான ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது, தேவைகளை சந்திக்க முடியாது. நேசருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சோத்தரிப்போ. சோத்ராம் 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 சோத்ராம். வீசலோ 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 வீசலோ. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். ஹல்லேலூயா. ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். ஏசப்பா சோத்ராம் 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 சோத்ராம். சோத்ராம் 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 சோத்ராம். வீசலோ 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 வீசலோ. ஏசப்பா சோத்ராம் 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 சோத்ராம். முழு உலகம் எங்கே இருக்கிறதான எல்லா விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் பத்திரப்படுத்த வேண்டும். வியாதி விளைவின் ஒன்று தொடக்கூடாது. கர்த்தர் பாதுகாக்க முடியாது, பத்திரப்படுத்த முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையெடுத்து காத்துக்கொள்ள முடியாது. எல்லா குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை தேவன் பாதுகாக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறதான தேவைகளை தேவன் சந்திக்க முடியாது. பிள்ளைகளுக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை தர முடியாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானமும் கிருபையும் பலத்தையும் தர முடியாது. வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. அவை திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்ற நேரத்தில் திருமண காரியங்களை தேவனே நடத்தி தர முடியாது. நேசருடைய கரத்திலே கொடுப்போமாக. ஆமே அவருடைய கரத்திலே ஒப்பொழுது சோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். வீசலோ வீசலோ வீசலோ. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். சோத்ரா 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 சோத்ரா. வீசலோ வீசலோ வீசலோ. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ராம். ஏசப்பா சோத்ராம் 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 சோத்ராம். ஏசப்பா நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். ஆமென். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய போக்கிலையும் வரத்திலையும் கூட இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பத்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், கடன் பிரச்சனையில் இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்ததாமே அவருடைய ஆசீர்வதித்து அவருடைய கடன் பிரச்சனையை மாற்றி அவருடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நிறைவேற வேண்டும். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்த வேண்டும். அப்படியே கர்த்தர் செய்ய வேண்டும். அப்படியே கர்த்தர் செய்தாரே அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அதுக்காக சோதரிப்போ. சோத்ராம் 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 சோத்ராம். வீசலோ வீசலோ வீசலோ. இயேசுவே சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேசலா பேசலா பேசலா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துரமணி கரமனகதிரி கரமனகதிரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேசலா 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 பேசலா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ரபடி கரமனகதிரா. திரானா கரவரகதிரி கரவரகதிரி கரவரகதிரா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்துகிற தேவன். இந்த காலவேளையில் அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இந்த நாளுக்கு தேவையான கிருபையை நாம் இப்போதே பெற்றுக்கொள்வோமாக. ஒரு 5 நிமிஷம் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்மை அபிஷேகிக்க வல்லவராக இருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது அதிகாலையில் நாம் அவரை தேடுவோம் என்றால் நாம் அவரை கண்டடைவோம். இந்த காலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புதிய கிருபை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஜீவ அப்பமாகிய இயேசுவை இப்பொழுதே நோக்கி பார்ப்போமாக. அந்த அப்பத்தை இந்த காலவில் நாம் புசிப்போமாக. நமக்குள்ளே புதிய ஜீவன் உண்டாகும்படியாக, புதிய கிருபை உண்டாகும்படியாக, புதிய பலன் உண்டாகும்படியாக இந்த நாளெல்லாம் அந்த அப்பத்தை நாம் புசிப்போம் என்றால் நம்மை பரிசுத்தமாய் வழி நடத்துவார். பரிசுத்தத்தில் வைராக்கியமுள்ள தேவன் அந்த பரிசுத்தத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். நாம் இந்த காலவேளையில் அந்த அப்பத்தை நாம் புசிப்போம் என்றால், இயேசு அந்த அப்பத்தை நாம் புசிப்போம் என்றால் நமக்குள்ளே புதிய ஜீவன் உண்டாகும். ஆமே. அந்த ஜீவனை நாம் இப்போதே பெற்றுக்கொள்வோமாக. அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆமே. அந்த கிருபை இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபாடி கரபதகதிரி கரபதகதிரி. அப்பா ரபாடி கர. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு அவர் பரிகாரி என்று சொல்கிறார். அப்போ வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் விசாரித்து அவர்களை குணமாக்க வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலவேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை தரணும். நல்ல நிரந்தரமான ஒரு வேலை. கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்ற வேண்டும். அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை தர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரை என்றைக்கு நம்புங்கள், கன்மலையாகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஏசாயா 26:4. அதுதான் பிரதர். கர்த்தரை என்றைக்கு நம்புங்கள், யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். அவரை என்றென்றைக்கு நம்ம நம்பணும். அவர் நம்மை உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ இன்றைக்கு அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் என்றால் நமக்கு ஒரு பெரிய ஆசை. கர்த்தரையே பற்றி கொண்ட, கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. உதாரணத்துக்கு நாம் முதலாவது யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பு எந்த ஒரு காரியத்தை குறித்து அவன்
யோசிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, அதை குறித்து அவன் நினைக்கவும் இல்லை. கர்த்தர் வைத்திருந்த இடத்துல அவன் என்ன செய்தான்? உண்மையாக இருந்தான். கர்த்தர் வைத்திருந்த இடத்துல அவன் எப்படி இருந்தான்? உண்மையாக இருந்தான். அவன் உண்மையாக இருந்தது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி செய்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த கால வேளையில் நான் உண்மையாக இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல நான் உண்மையாக இருக்கிறோமா? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அப்போ பூரண சமாதானம் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே நமக்கு ஒரு பூரண சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம் என்றால் பூரண சமாதானத்தை தருவார். பூரணமான ஒரு சமாதானம் நமக்கு உண்டாகும். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு பாருங்க. ஒருவேளை ஊழிய பாதையாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப ஜீவியமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம். என்னதான் கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். என் ஆண்டவரே, கர்த்தர் நீர் எனக்கு தந்த குடும்பம், நீர் எனக்கு தந்தது, நீர் எனக்கு தந்த குடும்பம். யாக்கோபு சொல்கிறான், இவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தது. அப்போ கர்த்தர் தந்ததான ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் வேதனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? உண்மையை உறுதியாய் பற்றி அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் என்றால் நமக்கு பூரண சமாதானம் உண்டாகும். யாக்கோபுக்கு ஒரு சமாதானம் உண்டானது. சத்துரு அவன் மேல் என்ன செய்ய முடியல? ஜெயம் எடுக்க முடியல. அதே போல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்வோம் என்றால் நமக்கு என்ன வராது? சத்துரு நம்ம மேலே ஜெயிப்பதில்லை. சத்துரு நம்ம ஜெயிக்க முடியாது. நாம் எப்போதும் அவரை நாம் அண்டி கொண்டு இருக்க வேண்டும். யோசேப்பை அவன் என்ன செய்தான்? உறுதியாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் உறுதியாக இருந்தான். அந்த முழு எகிப்திற்கும் அவனை கர்த்தர் அதிபதியாக வைத்தார். அவனிடத்தில் வெறும் உயர்த்தி அதிபதியாக வைத்தது மாத்திரமல்ல, கடற்கரை மணலுக்கு அதிகமான தானியங்களை சேர்த்தான். இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்கும்படியாக அவன் தான் என்ன செய்தான்? தானியங்களை சேர்த்து வைத்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக, தம்முடைய ஜனங்களை பத்திரப்படுத்துவதற்காக கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கு எத்தனையோ பேரை உறுதிப்படுத்த வேண்டும், எத்தனையோ பேரை கிறிஸ்துவின் அன்பிலே உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அநேகரை நாம் கிறிஸ்து இயேசுக்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்களை தேறினாய் நிறுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் வச்சிருக்கிற குடும்பத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் எங்கே நம்ம வச்சிருக்கிற அந்த இடத்துல நிலைச்சிருங்க. அப்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதனால தான் மோசே என்ன செய்தான்? தைரியமாக போனான். நீ போ, என்னுடைய ஜனத்தை மீட்டு கொண்டு வருவான்னு சொன்னான். அவன் திரளான மண்ணாவை சேர்த்து வச்சுட்டு போனானா? போல. அவன்கிட்ட இருந்ததை உறுதியாய் பற்றி கொண்டான். உன் கையில் இருக்கிறது என்னது? என்ன கோல் என்ன? அப்போது அந்த கோலை அவனுக்கு எடுத்துகிட்டு போய் சொன்னார். போனான். அதை அவன் உறுதியாய் பற்றி கொண்டான். அநேக ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தான். யாக்கோபு சொல்லுகிறான், நான் வெறும் கோலும் தடியுமாய் போனேன். கர்த்தர் இந்த 2 பரிமாணங்களோடு என்னை திரும்பி வர பண்ணினா. நம்ம ஒன்றுமில்லாத இடத்துல உருவாக்குற தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இல்லாதவளை இருக்கிறவனமாய் அழைக்கிற நேசரை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவரே நமக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நம்முடைய முற்பிதாக்களை கர்த்தர் என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவின் அன்பிலே உறுதிப்படுத்தினார். அவர்கள் நமக்கு என்ன செய்ய மாதிரியாக வைத்திருக்கிறார். நாமும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மை வச்சிருக்கிற இடத்துல நாம் உறுதியாக இருப்போம் என்றால், அவரை பற்றி கொண்டு இருப்போம் என்றால், நமக்கு பூரண சமாதானம், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், வேலை ஸ்தலத்தில் சமாதானம், எல்லாவற்றையும் அவர் நினைச்சார். அவர் தருகிற பூரண சமாதானத்தை சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். எந்த பிரச்சனை வராது, சமாதானக்கேடு வராது. கர்த்தர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். ஆனால் இந்த சமாதானத்தை கெடுக்க பிசாசானவன் என்ன செய்வான்? பல விதத்தில் நமக்கு சோதனைகளை கொண்டு வருவான், பலவிதமான போராட்டத்தை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் ஜெயம் தர வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார். அவரையே நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் நாம் பிரகாசம் அடைவோம். அவரை நோக்கி பார்த்தோர் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்ய வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்போதும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏசப்பா, என் குடும்ப ஜீவம் இப்படி இருக்கிறது, நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். ஏசப்பா, என்னுடைய தனிப்பட்ட ஜீவித்தில் இப்படி இருக்கிறேன், நான் இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். கனப்படுத்த வேண்டியவர்களை கனப்படுத்தணும். என்ன செய்யணுமோ நம்ம என்ன செய்யணும்? அவர்களோடு நாம் யாரோடு ஏற்று நிற்காதபடி கிறிஸ்துவின் அன்பிலே நாம் காணப்படுவோம் என்றால் எல்லாரையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். எல்லாரையும் ஆதாயப்படுத்த முடியும். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலே மறைந்து அதுக்குள்ளே நாம் காணப்படுவோம் என்றால் நமக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். பூரண அன்பினால கர்த்தர் நம்மை நிரப்புவா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள், நம்மை கர்த்தரை தேடுவோம் என்றால் நீர் கைவிடுகிறதில்லை. தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நான் உண்மையாக தேடுவோம் என்றால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம என்ன காரியத்துக்காக நாம் கர்த்தரை தேட வேண்டும்? எதற்காக நாம் கர்த்தரை தேட வேண்டும்? அவர் எப்படிப்பட்டவர்? சமாதானத்தின் தேவன். அப்போ அந்த சமாதானத்தின் தேவனை நாம் தேடும்போது நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் உண்டாகும். நமக்கு கர்த்தர் என்னெல்லாம் தந்திருக்கிறார் அதெல்லாம் சமாதானத்தோட அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகள் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை கல்யாணம் கட்டி கொடுத்து தூர இடத்துல இருக்கலாம். அப்போ நம்ம இருக்கிற இடத்துல அவருக்குள்ள இருந்து நாம் தேடுவோம் என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? பூரண சமாதானத்துடனே நம்முடைய பிள்ளைகளையும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே உம்மை தேடுகிறவரை நீர் என்ன செய்ததில்லை? கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதான நம்மை, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை நம்பியிருக்கிறவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. நாம் மனுஷனுடைய வார்த்தைக்கு, துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்போம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் பிரிவினை உண்டாயிடும். நம்முடைய குடும்பத்தில் இன்னொருத்தர் வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஏதேனில் இன்னொரு ஆளுக்கு இன்னொருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த உடனே நாங்கள் ஒரு விழுகை நடந்தது. நம்முடைய குடும்பத்திலே நம்ம யாருக்கும் நம்ம செவி கொடுக்காதபடி, எந்த வார்த்தைக்கு துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காதபடி கர்த்தரே நோக்கி பார்ப்போம் என்றால் அவர் நித்தமும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நித்தமும் நடத்துவா. எந்த பிரச்சனையாகட்டும், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறேன், நீர் என்னை காக்கிறவர்,
என்னுடைய பிள்ளைகளை காக்கிறவர், என் குடும்பத்தை காக்கிறவர், என்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறவர், என்னுடைய குடும்பத்தில் ஒரு மனத்தை தர வல்லவராக இருக்கு. கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். யாருக்காக காத்திருக்கிறேன்? கர்த்தருக்காக காத்திருக்கிற அவரின் பக்கமாய் சாய்ந்து நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, அவருடைய நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது. அப்போ ஏன் நம்ம கர்த்தரை தேடக்கூடாது? நம்ம ஏன் அவரை நோக்கி கூப்பிடக்கூடாது? எல்லாவற்றையும் அவர் நமக்கு ஜெயமாய் மாற்றி தருகிறவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் நமக்கு பூரண சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நாம் பிரகாசம் அடைவோம். அவர் சமாதானத்தின் தேவன். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது பூரண சமாதானத்துடனே அவர் நம்மை காத்துக்கொள்வார். அப்போ 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது 9-11 படிக்கும்போது சீயோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி ஆமே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். சீயோனில் வாசம் பண்ணுகிற தேவனை என்ன செய்ய போகிறேன்? நான் அவரை கீர்த்தனம் பண்ண போகிறேன். என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருந்தது, என் பிள்ளைகள் மத்தியில் இப்படி போராட்டம் இருந்தது, வியாதியில் இருந்தேன், பிசாசின் போராட்டத்தில் இருந்தேன். கர்த்தர் என்னை என்ன செய்தார்? என்னை குணமாக்கினார், என்னை ஆசீர்வதித்தார், என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை தந்தார் என்று அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். 4 பேருக்கு சமாதானத்தை சொல்லுகிறோம். 4 பேருக்கு சமாதானத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை என்பது வரக்கூடாது. பிரச்சனை வந்தாலும் அந்த செகண்டில் அதை நம்மளே என்ன செய்யணும்? அதை கிளியர் பண்ணணும். இன்னொருத்தர் என்ட்ராகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படும். அதுதான் கர்த்தர் நமக்கு தருவதான ஜெயம். அதில் தான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். நான் கர்த்தரை நம்பியிருப்போம் என்றால் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றிற்கும் நாம் என்ன செய்கிறோம்? தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும். எலியாவை பார்க்கும்போது, எலியாவும் ஒரு தீர்க்கதரிசி தான். அந்த தீர்க்கதரிசி என்ன செய்தான்? தனக்கு சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லாத நேரத்திலையும் அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தான். ஒன்றும் இல்லாத நேரத்திலையும் அவனுக்கு காக்கா வரல, தண்ணி இல்லை, கேரித்து ஆற்றண்டில் தண்ணி இல்லை, ஆனாலும் ஒன்றும் இல்லை, வறட்சி, வர வேண்டியது வரல. ஆனால் என்ன செய்தான்? அவன் காத்திருந்தான். மறு உத்தரவு வர வரையும் அவன் காத்திருந்தான். அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தர் நமக்கு அடுத்த மறு உத்தரவு கொடுக்கிற வரையும் நாம் மௌனமாய் நாம் காத்திருப்போம் என்றால், கர்த்தருக்காக காத்திருப்போம் என்றால் பூரண சமாதானத்துடனே அவர் என்ன சொன்னமை? பூரண சமாதானத்தை தருவார். பூரண சமாதானத்தை உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனுக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்தோடு அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். படிங்க சங்கீதம் 85:7 படிங்க. கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். அவருடைய ரட்சிப்பு நமக்கு அது அப்படித்தானே இருக்கு. படிங்க. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆமென். நாம் காத்திருப்போம் என்றால், தேவனுக்காக நாம் காத்திருப்போம் என்றால் அவருடைய கிருபை, நம்ம தேவனோடு இருப்போம் என்றால் கிருபை ஏராளமாய் பெருகிக்கொண்டே இருக்கும். யோசேப்புக்கு தானியம் பெருகினது போல, கடற்கரை மணலுக்கு அதிகமாய் தானியம் சேர்ந்தது போல நமக்கு கிருபை அதற்கு அதிகமாக இந்த நாட்களில் தேவைப்படுகிறது. கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ரட்சிப்பு என்று சொல்லுகிற போது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதான் கடைசி ரட்சிப்பு. கடைசி ரட்சிப்பு இந்த நாட்களில் என்ன செய்யணும்? நாம் அந்த ரட்சிப்புக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
அந்த ரட்சிப்பை நாம் அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? கிருபை. அதுக்கு கிருபை, தேவ பலன், உன்னத பலன், அபிஷேகம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் காணப்படும். 9ஆம் வசனம் படி, 8ஆம் வசனம் படிங்க. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. ஆமென். அப்படி செய்யும்போது மதிகேடை விட்டு நம்முடைய குடும்பத்துக்குள்ள மதிகேடு வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் சமாதான கேடு வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஜீவித்தில் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இருப்போம் என்றால் பூரண சமாதானத்துடனே கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். பூரண சமாதானம் நமக்கு உண்டாகும். நித்திய பேரின்ப மகிழ்ச்சி அவனுடைய தலைமையில் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன செய்ய? சமாதானம், பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். அவர்களே மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. மதிக்கேடு நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட ஜீவித்தில் வரக்கூடாது. கர்த்தருக்காக காத்திருப்போம் என்றால் நாம் புதிய பலனை பெற்றுக்கொள்வோம், புதிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவாதி தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த பூமியில நாம் சமாதானத்தோடு ஜீவிப்பதற்காக, நம்முடைய குடும்ப ஜீவியம் சமாதானமாக இருப்பதற்காக அப்படி சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார். அதை எடுத்து, அந்த சமாதானத்தை எடுத்து நம்முடைய குடும்ப ஜீவித்திலும் நம் தனிப்பட்ட ஜீவித்திலும் அந்த சமாதானத்தை நாம் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கிறோமா? அந்த தேவ சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிறதா? இல்லை சண்டையும் சச்சரவுமாய் காணப்படுகிறோமா? நாம் இப்போது நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சமாதான கேடு இருக்குமானால் நம் தேவ சமூகத்தை நம்மை தாழ்த்துவோம். சமாதானத்துக்கு என்ன வழியோ அதை நாம் செய்வோம். சமாதானத்துக்கு என்ன வழியோ அதை நாம் தேவனிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நான் மதியனாக இருந்துட்டேன், நான் புத்தி இல்லாதவனாக இருந்துட்டேன், என்னை மன்னிங்க. உம்முடைய சமாதானத்தை நான் இழந்தவனாய் காணப்படுகிறேன். எனக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போய், யாருக்கு? அபிஷேகம் பெற்றப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வைத்து போயிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட அற்ப சந்தோஷத்திற்காக, அற்பமான காரியத்திற்காக இந்த தேவ சமாதானத்தை நாம் இழந்து போகக்கூடாது. மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நாம் தேவ சமாதானத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக இந்த நாட்களிலே ஜீவிக்க, அவருடைய சமாதானத்தை பாதுகாத்துக்கொள்ள, அவருடைய சமாதானத்தை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே சமாதானம் பெருக வேண்டும். நமக்குள்ளே அந்த தேவ சமாதானம் பெருக வேண்டும். அந்த சமாதானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலக மனுஷர் பாலிஷ் போடுற மாதிரி தேவன் நம்மளை பாலிஷ் போடுறது இல்லை. நம்மகிட்ட ஏதாவது உலக ஜனங்கள் ஏதாவது வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் நம்மகிட்ட நயமாய் பேசி நம்மளை என்ன செய்வோம்? வஞ்சித்து விடுவாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம தேவ சமாதானத்திற்கு, தேவ கிருபைக்கு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொல்கிறாரே, அந்த சமாதானம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? உலகத்துடைய சமாதானத்திற்காக, மன நிம்மதிக்காக, மனுஷன் கொடுக்கிற ஆறுதலுக்காக நாம் தேடி தெரிகிறோமா? கர்த்தருடைய சமாதானத்துக்காக காத்திருக்கிறோமா? இப்போதே நம் கண்களை மூடி தேவ சமூகத்தில்
ஆண்டவரே, நான் எந்த நிலவரத்தில் இருக்கிறேன்? இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நான் நம்முடைய சமாதானத்தை நான் பாதுகாக்க வேண்டும். அப்போதான் பூரண சமாதானத்துடனே அவனை நீ காப்பாற்றுகிறேன். அப்போ பூரண சமாதானம் நமக்கு வேணும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எப்பொழுதும் அவரே நாம் அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நேசருடைய கரத்தில் ஒப்புடுத்து சோத்திரிப்போ. சோத்ராம் 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 சோத்ரா சோத்ரா. அவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அவர் திரும்பி வருவார். அப்போ அந்த சமாதானத்தை நம்ம பாதுகாத்து கொண்டு இருப்போம் என்றால் அவரோடு நம்மை சேர்த்து கொள்ளுவார். அந்த பூரண சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்வோம் என்றால் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசான் பல விதத்திலும் கிரியை செய்யலாம். அந்த சமாதானத்தை எப்படியாவது தொலைச்சிடணும்னு சொல்லி பிசாசானன் பல விதத்திலும் தந்திரம் பண்ணுறான். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதை நாம் இழந்து போகக்கூடாது. அவருடைய கரத்தில் பெற்றுக்கொண்டது அந்த நாள் வரையும், அந்த மகிமை நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க இந்த காலவெளியில் ஒப்புடுத்து சோத்திரிப்போம். சோத்திராம் 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 சோத்திரா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் சோத்திரிப்போம். சோத்திராம் 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 சோத்திரா. எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி சோத்திரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் சோத்திரிப்போம். ஜெபிப்போம். நன்றியோடு சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இப்படி சமூகத்திலே பாடி துதிக்க மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம். கடந்த காலம் முழுவதும் செய்த சகல நன்மைகளுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ தந்த சுகம்பலன் ஜீவனுக்காக சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சமூகத்திலே இப்பொழுது நன்றிகளெல்லாம் இருக்கு. எங்களுக்கு உதவி செய் ஆண்டவரே. உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. நம்பி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த எல்லா சமாதானத்துக்கு ஆண்டவரே. சமாதானம் இல்லாதவர்களுக்கும் சமாதானத்தை தந்தவீராக நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, நீ தந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஜீவன் செய்ய உதவி செய்ய எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, அந்த இரத்தத்தால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா கைதிடம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய சமாதானத்தை ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறதற்காக வேண்டிக் கொள்கிறார்கள். முடித்து ஆசீர்வதியும். அவருடைய வேண்டுதலுக்கு நான் பதிலளிக்க வேண்டும் கெஞ்சிடம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறேன். இந்த அழிந்து போற ஆத்மாக்களை ரட்சியும் ஆண்டவரே. அதற்கு எங்களை உபயோகப்படுத்துவீராக ஆண்டவரே. எனக்கு ஸ்தோத்திரம். இந்த கடந்த முழுவதும் எங்களோடு கூட இருந்து இந்த காலம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சினா. என்னை யாராலும் என்னென்ன வேண்டிக் கொண்டார்களோ அதுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டுமா கெஞ்சினா. எல்லா ஸ்ரீகன மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். உங்களுடைய வரவுக்கு எங்களையும் ஒருவரை ஆயத்தப்படுத்தும். எல்லாமே மூலம் கேட்கிறோம். ஆமென். சோத்திரிப்போம்.